வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் கூட என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இந்த பதிவை நம்ம பேங்க் நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போங்க. ஸோ எப்போவுமே ஒரு சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம 1 hour டைம் ஃப்ரேம்லேருந்து தாங்க அனலைஸ் பண்ணுவோம். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நேற்றுக்கு நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் ஒரு லெவல்லேருந்து மேலேருந்து கீழே வந்துகிட்டு இருக்குது. ப்ரைஸு ட்ரெண்டாகி போயிட்டு இருக்குது. மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெண்ட் ஆகுது. அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு சேனல் பேட்டர்னில் ரேஸ் ஆகிட்டு ஒரு ப்ரைஸ் மேலேருந்து விழுந்த ப்ரைஸு இந்த மாதிரி சேனலில் ரேஸ் ஆகுது அப்படின்னா திரும்பவும் பிரேக் ஆகி கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நேற்று நம்ம பேசியிருந்தோங்க. நம்ம பேசின மாதிரி ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. எங்கே வரோன்னா இந்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இன்னும் கூட நம்ம ஒரு பெரிய பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது ப்ரைஸில் அப்படின்னு பாருங்கள். ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும், ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டு என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக கீழே போய்கிட்டே இருக்குது. இந்த கீழே போகிறதுனால தான் நம்ம இதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம். மேலேருந்து ப்ரைஸ் விழுந்துருக்குது, மேலே ரைஸ் ஆகிருக்குது, ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் போனோன்னா திரும்ப கீழே வரும் அப்படின்னு அதே மாதிரி நடந்தது. ஆனால் இதுக்கு ப்ரீவியஸாக என்ன நடந்துருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இந்த இடத்துல ப்ரைஸ் கொஞ்சமாக கீழே வந்துருக்குது, ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் போயிருக்கு. கொஞ்சம் நல்லாவே கீழே வந்துட்டு ட்ரெண்ட் லைனுக்கு போயிருக்கு. கொஞ்சம் அதிகமாகவே கீழே ட்ரெண்ட் லைனுக்கு போயிருக்குது. இப்போ கீழே வந்துட்டு இருக்கிற ப்ரைஸு புதுசாக ஒரு லோ வைக்காமல் இந்த இடத்துலையே அப்படியே ஹோல்டு ஆகிட்டான் அப்படின்னா, அதாவது இந்த ஹோல்டு எப்படி வேணாலும் நடக்குங்க. இது கீழே போகிற மாதிரி நம்மளை காமிப்பான், அப்புறமா மேலே பாடி க்ளோஸ் வச்சுப்பான். இல்லை அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த லெவலை தொட்டோன்னா மேலே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? இந்த கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. நியூஸ்லாம் என்னமோ நியூஸ் வந்துட்டு போகுதுங்க. என்ன நியூஸ் வந்தாலும் இந்த பேப்பரை பார்க்குறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இதில் மார்க்கெட்டில் என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. சார்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது தொட்டுட்டு மேலே போயிருக்கானா, இது அந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே மேலே போயிருக்கானா, இப்போ அடுத்து தொடாமலேயே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏற்கனவே நடந்த மாதிரி தொட்டுட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா கீழே இந்த மாதிரி விழற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா பாடி மேலே க்ளோஸ் வச்சு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்து அதாவது நாளைக்கு நாளான்னைக்கு அந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம அந்த கான்செப்டுக்கே வந்துடுவோங்களா. ஒரு நிமிஷம் நான் அந்த லைனை மட்டும் போட்டுடுறேன். ஸோ ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக வந்தான், செகண்ட் டைம் ரொம்ப அதிகமாக வந்தான், ரொம்ப அதிகமாக வந்திருக்கிறான். இந்த தடவை என்ன பண்ணணும், இப்படி வரணும். இந்த லெவலுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லெவலு இதுதான், அடுத்த லெவலு இதுதான். அடுத்து எங்கே போவான், இங்கே வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இந்த ட்ரெண்ட் லைனை எப்போவுமே பிரேக் பண்ணான்னா நல்லா மேலே போயிடுவோம். ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் ஒரு 6 மாதமாக நம்ம வீடியோ போட்டு இருக்கிறோங்க, 6-7 மாதமாக. ஸோ ரொம்ப நாளாக என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனு இந்த கான்செப்ட்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு இது கிளியராக தெரியும். ஃபஸ்ட் டைமு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் டைமு பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அன்லெஸ் அன்டில் இந்த இடத்துல புது லோ வைக்கக்கூடாதுங்க. இதுக்கும் கீழே போகவே மாட்டானா அப்படிலாம் கிடையாதுங்க. கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதுசாக இன்னொரு லோ வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே லெஃப்ட்டில் இங்கே பார்க்கணும். இங்கே எதனாச்சும் உங்களுக்கு சிக்னல் இருக்குதா அப்படின்னு. இங்கே ரொம்ப கீழே சிக்னல் இருக்குது. இவ்வளோ கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த ஜூன் 4th அன்னைக்கு கீழே விழுந்தான் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போது இங்கே இந்த லெவலையே இன்றைக்கி விடாமல் ஒரு வேளை மேலே வந்தான்னா இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுவோம். ஸோ அடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புங்க. இப்போ நம்ம 5 minutesல போயிட்டு என்ன நடந்தது இன்றைக்கி அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஸோ ப்ரைஸு உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நேற்றுக்கு என்ன பண்ணால் மேலே போய் கீழே ஒரே லெவலுக்கு வந்துட்டு மேலே போயிட்டான். 600 புள்ளி கொடுத்தாங்களா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், கீழே மேலே திரும்பவும் அதே இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே போயிட்டான்.
எத்தனை புள்ளி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறான்? கிட்டத்தட்ட இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 700 அப்படின்னு வச்சுக்கோங்க. 700லேருந்து எங்கே போயிருக்கிறான்? 50,000க்கு போயிட்டான். நேற்று 600 புள்ளி கொடுத்தான் ப்ராஃபிட்டு, இன்றைக்கி 700 புள்ளி ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான். இன்ஃபேக்ட் நம்ம முன்னாடியே வந்து கெஸ் பண்ணிட்டோம், இது வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே போய்கிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்ட் ஆகி போகிறதுனால, அதாவது 1 ஹவரில் நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம், இவன் வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்கிறான். ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, லோ வச்சுட்டான் அப்படின்னா கீழே வந்து வந்துடுவான். கீழே எங்கே வருவான்? இந்த லோக்கே வந்துடுவான். நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அது மாதிரிலாம் நடந்துருக்குது. அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம அதை ஒரு ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஆன்டிசிபேட் பண்ணதில் நமக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக வந்து நடந்துருக்கு. நேற்றுக்கு என்ன நடந்திருக்கும், எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்லா புல்லிஷாக மேலே போகிறதுனால லாங் என்ட்ரி வந்து நிறைய பேர் எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. என்ன ஒரு நினைப்புன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி போயிட்டான், அதனால நல்லா போயிடுவான் அப்படின்னு. நீங்கள் பிக்சரை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து தெரியணுங்க உங்கள் ஸ்க்ரீனில். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போகணும். ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிடும். நான் போட்டேன் பார்த்தீங்களா ட்ரெண்ட் லைனு. ப்ரைஸு வந்து புதுசாக லோ வச்சுக்கிட்டே வரணும். அப்போ அந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு இங்கே போய் நம்ம ஒரு பையை வந்து எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அதுதான் அவன் வந்து டெம்ப்ட் பண்ணுவான். கண்டிப்பாக வந்து பை மாதிரியே வந்து காட்டுவான். தொடர்ந்து 1, 2, 3, 4 நாள் வந்து பையிலே போயிருக்கிறான். 4 டேஸாக பையில் போயிருக்கிறான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஆஸ் எ ட்ரேடராக என்ன வந்து உங்களுக்கு வந்து தோணும், அவன் வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, ஃபால்லேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டு இருக்கிறான். அதுவும் வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த புல்லிஷ் கேண்டல்லாம் பார்த்ததுக்கப்புறமா வந்து இவன் கண்டிப்பாக பிரேக் ஆகி இங்கே போயிடுவான். இதுதான் டார்கெட்டு. ஐம் கோயிங் டு வெயிட் ஃபார் 52,000. நடக்கவே நடக்காதுங்க. எப்போவுமே நான் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சப்போர்ட் எங்கே, ப்ரைஸ் எங்கே இருக்குது, ஜஸ்ட் கோ ஃபார் 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இங்கே நீங்கள் பை பண்ணிட்டீங்க சரிங்களா, இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க, கீழே போயிடுச்சு, தப்பே இல்லைங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணீங்க, நல்ல ஒரு ட்ரை தான். பட் ஆனால் கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸை ஏற்றிட்டு வெளியில் வந்துடுங்க. அடுத்த தடவை நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணும்போது என்னாச்சு? மேலே போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து சப்போர்ட்டுன்னு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு எதிராக போயிடுச்சு. செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க, மேலே நல்லா போயிடுச்சு. இது பர்ஃபெக்ட் ட்ரேடுங்க. ஆனால் நீங்கள் இதை பண்ணக்கூடாது. இந்த புல்லிஷாக மேலே போகுது அப்படின்னு பார்த்து இதை பார்த்துட்டு மேலே போயிடுவான், நம்மளை விட்டுட்டு போயிடுவான், இந்த ட்ரேடு நம்மளை கையை விட்டு மிஸ் ஆகிடும், மேலே போச்சுன்னா 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துடும், நம்ம வந்து அவசரப்பட்டு இந்த இடத்துல எடுக்கிறது ட்ரேடு. இது சப்போர்ட்டே கிடையாது. இங்கே இருக்க உங்கள் சப்போர்ட், இங்கே இருக்க உங்கள் பை ட்ரேடு. இதுக்கப்புறம் உங்கள் பை ட்ரேடு இல்லவே இல்லை. நேற்று ஒருத்தர் வந்து மெசேஜில் வந்து கேட்டிருந்தாருங்க, நான் வந்து ட்ரேடு எடுத்திருந்தேன், அந்த ட்ரேடு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு 2 இடத்த வந்து மார்க் பண்ணி காமிச்சிருந்தார் ட்விட்டரில். அவர் இந்த இடத்த மார்க் பண்ணி காமிச்சார். 5 மினிட்ஸில் வந்துட்டு அது வேறு நாளில் நடந்ததுங்க, அதாவது நேற்று நடந்தது. அதே 1 ஹவர் நடந்துருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் பை என்ட்ரி கிடையாதுங்க. 2 தடவை பை பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டேன், 2 தடவையுமே ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு. நம்ம ஸ்டாப் லாஸை பற்றி பேசுகிறதே கிடையாதுங்க. ஸ்டாப் லாஸே கிடையாது நம்ம மெத்தடில். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ட்ரேடு என்ட்ரி கிடையாதுங்க. பையா இங்கே தான். இங்கே ரெசிஸ்டன்ஸ் போயிட்டானா நீங்கள் தாராளமாக செல்ல ட்ரை பண்ணுங்க சார். நீங்கள் பாட்டுக்கு அது மேலே போயிட்டு இருக்கான், இங்கே போய் செல்லு ட்ரை, ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு, கொஞ்சனாச்சும் கீழே வந்துட்டு மேலே வருவான், வாய்ப்பு இருக்குது. இதோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனு கொஞ்சனாச்சும் கீழே வந்துட்டு மேலே வருவான். யாருக்கண்டா இந்த மாதிரி கீழே கூட போனாலும் போவான். பட் இந்த இடத்துல போயிட்டு டோன்ட் லுக் ஃபார் எ பை ட்ரேட்ஸ். இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வருது,
நாளைக்கு ஓப்பனே இங்கே பண்ணுறான், நான் பை பண்ணேன் ஆனால் கீழே போயிட்டான் அப்படின்னா இது உங்களுடைய அட்டெம்ப்ட் கரெக்டு. ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, பை அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க. பை தான், செல் கிடையாது, பை. ஏன்னா சப்போர்ட்டு. ஆனால் உங்களுக்கு எதிராக அந்த ட்ரேடு போனவுடனே நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துட போகிறீங்க. உங்களை அட்டெம்ப்ட் கரெக்டு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் செல்லு அட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா அட்டெம்ப்டே தப்பு. அவன் என்ன தான் கீழே போய் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்தாலும் இந்த தடவை நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. லாங் டேர்மாக நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஸோ எப்போவுமே ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து கோ ஃபார் ஏ பை. ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிடுச்சுன்னா கோ ஃபார் ஏ செல். எக்ஸ்ட்ராவாக மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. இது வந்து உடனே மறுபடியும் 1 ஹவரில் பார்க்குறதா, 5 மினிட்ஸில் பார்க்குறதா, நான் டேயில் பார்க்கவா, இந்த கன்ஃபியூஷனே வச்சுக்காது. நீங்கள் எதுலேயோ பாருங்கள், உங்களுடைய கெப்பாசிட்டி தான் அது. 1 ஹவர் க்ளோஸுக்காகவே நான் வெயிட் பண்ணுவேன், அந்தளவுக்கு நான் கேபிட்டல் வச்சுருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். எனக்கு 5 மினிட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. 1 ஹவரில் அனலைசிஸ் பண்ணுவேன், 5 மினிட்ஸில் வந்து ட்ரேட் எடுப்பேன். 5 மினிட்ஸில் இந்த மாதிரி ட்ரேடு வந்து கேண்டில் வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடுவேன். சரிங்களா? இப்போ 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துருவாங்களா? என்ன நடந்தது? 700 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 700 பாயிண்ட்ஸ் ஜஸ்ட்டு கீழே வந்தான், திரும்ப வந்து மேலே இவ்வளோ தூரம் போனான், கீழே வந்துட்டு திரும்ப அதே தூரம் போனான், திரும்ப கீழே வந்தவன் மேலே போகவே இல்லை. எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அவன் வந்து போயிருக்கவே மாட்டாங்க மேலே. நீங்கள் சீக்வன்ஸை கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து போகவே மாட்டான், கடைசி வரைக்குமே போல. ஸோ இது எப்போ உங்களால் வந்து இதை வந்து அட்டெம்ப்ட் பண்ண முடியும்? அட்டெம்ப்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறது, எந்த இடத்துக்கு போச்சுன்னா ஃபெயிலியரு, எந்த இடத்துக்கு மேலே தாங்காது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பயிற்சி பண்ணால் தான் தெரியும். நான் எவ்வளோ நேரம் நான் வந்து சொன்னாலும், நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தாலும் உங்களுக்கு வந்து புரியவே புரியாது. அட்டெம்ப்ட் பண்ணுங்கள், அட்டெம்ப்ட் பண்ணால் தான் தெரியும். அட்டெம்ப்ட் பண்ணுங்கன்னா எப்படி பயிற்சி பண்ணுறது, இது எப்படி நான் அட்டெம்ப்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ட்ரேடு எடுத்து தான் பயிற்சி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது ஷார்ப்பாக செல், அதுக்கப்புறம் கோடெல்லாம் மாற்றக்கூடாது. நான் இந்த இடத்துல செல் எடுத்துகிறேன்ப்பா, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட்டு. ஒரு பேப்பரில் நோட் பண்ணிடுங்க, இந்த இடத்துல செல் எடுத்தேன், இந்த பாயிண்டில் வந்து நான் செல் எடுத்தேன் கரெக்டாக, பட் ஆனால் எனக்கு அகென்ஸ்டாக போச்சு, நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க. இதை பயிற்சி நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்கள் போயிட்டு ரீப்ளே கேண்டலில் போய் பார்த்து தான் பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா நோட்டில் எழுதி வச்சு கூட பயிற்சி பண்ணலாம். 50,706 நான் வந்து செல் பண்ணிட்டேன், மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். அப்போ எத்தனை பாயிண்ட்டு நான் லாஸ் பண்ணேன் எழுதி வச்சுக்கோங்க, அப்படி கூட பயிற்சி பண்ணுங்க. சரிங்களா? மொத்தமாக இன்றைக்கி 700 பாயிண்ட்டு, நேற்று 600 பாயிண்ட் ஈஸியாக கொடுத்தான், இன்றைக்கி 700 பாயிண்ட் ஈஸியாக கொடுத்துட்டான். இதுக்கப்புறமா வந்து மொத்தமாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்தானா மேலே போவான், இதுக்கும் கீழே கொஞ்சம் போனான் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் பையாகி மேலே வர்றது தான் வாய்ப்பு அதிகம். சரிங்களா? சரி, இன்றைக்கி மார்க்கெட் இந்த இடத்துல ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? அடுத்த மணியில் என்ன இருக்குது? 5700 இருக்குது. 5700 புட் ஆப்ஷனில் போய் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். சும்மா அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருந்தது, பிரேக் ஆகி மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க. மேலே இதுதான் ஹை, அதுக்கடுத்து இதுதான், அதுக்கடுத்து இதுதான், அதுக்கடுத்து இங்கே வரைக்கும் வந்துட்டான். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ என்ன பண்ணியிருக்கிறான்? ட்ரெண்டு பண்ணி கீழே வந்துருக்குறானா? மவுஸ் கொஞ்சம் மாறிடுச்சு. ட்ரெண்டு பண்ணி கீழே வந்துருக்குறானா? இதை தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது சொல்லிகிட்டு இருக்கேன் நான். எந்த இடத்துல வந்துட்டு இது மாதிரி வந்திருக்கேன், நீங்கள் இந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து மேலே வந்துடுவான்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்துக்கலாம். எதிர்பார்த்தா ஒரு பெரிய கேண்டில் போட்டு கீழே வரைக்கும் போட்டான். ஆனால் திரும்ப மேலே போய்ட்டு கீழே வந்து அவ்வளோதான். மேலே வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மேலே வந்தால் இங்கே வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
இங்கே வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரணும்லாம் அவசியம் இல்லைங்க. அன்னைக்கு எப்படி வந்து ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஐடியா வந்து பண்ணிக்கங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் மேலே போகணும், நீங்கள் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும்னு நீங்கள் வந்து ஐடியா பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லெவல் இருக்குது பாருங்கள். மேலே போனால் கீழே கரெக்டாக அந்த லெவலுக்கே வந்தான், மேலே போயிட்டான். கீழே அதுக்கப்புறமா வந்து அவன் அந்த லோ வந்து கட் பண்ணவே இல்லை பாருங்கள். இது என்ன லெவல்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 330 எங்கே போயிருக்கிறான், 900 வரைக்கும் போயிருக்கான். 330 ஆரம்பித்தான், 900 போயிட்டான். சரி, இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க, 330 இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்துட்டீங்க. இப்படி வச்சு போனோம் ஆப்ஷன்ஸில் இது வந்து வேலை செய்தா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க. 330 இங்கே ட்ரேட் எடுத்துட்டீங்க. காலையில் சும்மா பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்படி மேலே போயிட்டு கீழே வருது, 10 மணி வாக்கிலாம் திரும்ப வந்து அதே இடத்துக்கு வருது. ட்ரேடு எடுத்துட்டீங்க. ஒருவேளை அந்த கேண்டில் பாடி வந்து இப்படி வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா, அதாவது இந்த கேண்டிலோ இல்லைனா இந்த கேண்டிலோ, நீங்கள் ட்ரேடு எடுத்த கேண்டிலே வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட், அவ்வளோதான். லாஸும் ஏற்றுக்கிட்டே வெளியில் வந்துருங்க. ஒரு 20 புள்ளி லாஸ் வரும், இல்லை 15 புள்ளி வரும். மேக்ஸிமம் போச்சுன்னா 25 புள்ளி வரும். உடனே புக் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, அடுத்து இந்த இடத்துக்கு வரும்போது வெயிட் பண்ணுவீங்க. இந்த இடத்துக்கு வந்தபோது ஒரு அட்டம்ப்ட்டு, இங்கேருந்து மேலே போனால் தான் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். கீழே வந்துட்டு மேலே, கீழே வந்து மேலே, எங்கே வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம், எங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி போனான்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், பாடியிலே க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்துடுங்கன்னு சொல்லுவேன். 330 வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க, இவ்வளோ தான் டார்கெட்டு. சரி, எனக்கு வந்து ஹையர் ஹை லோயர் லோ வந்து அப்படியே பார்த்து 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 நான் வந்து ரொம்ப நல்லா பழகிட்டேன். அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுற வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன் சார். அது வரைக்கும் நான் வந்து தைரியமாக வச்சுருப்பேன், எனக்கு கான்செப்ட் நல்லா தெரியும். அப்போது தைரியமாக வச்சுருங்க. இதுதான் லோ. இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே போய் இந்த லெவலை கட் பண்ணி மேலே போனால் பார்த்தீங்களா, திரும்ப கீழே வரும்போது எவ்வளோ வந்திருக்கான், இங்கே தான் வந்துருக்கிறான். அப்போ இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கிறான். மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணணும். கட் பண்ணலைன்னா அவன் வந்து கீழே வரவே மாட்டான். அந்த பேட்டர்னை கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் இது சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தெரியுது பாருங்கள், இந்த பேட்டர்ன். கட் பண்ணவே மாட்டான். ஒரு தடவை வந்தான் கீழே போயிட்டான், ஒரு தடவை வந்தான் கீழே போயிட்டான், ஒரு தடவை வந்தான் கீழே போயிட்டான், அதுக்கப்புறம் பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. திரும்ப இந்த இடம் ஒரு தடவை ரிஜெக்ட் ஆச்சு, ரெண்டாவது தடவை ரிஜெக்ட் ஆச்சு, மூணாவது தடவை ரிஜெக்ட் ஆச்சு, திரும்ப பிரேக் ஆகி மேலே போயிட்டான். இங்கே என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இதை நீங்கள் கவனித்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் புரியும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஏன் ட்ரெண்ட் ஆகுது, ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோன்னே எப்படி வந்து கீழே போகிறான். நேற்று வந்து மார்க்கெட் வந்து டோட்டலாக மேலே போனாங்க. டோட்டலாக மேலே போனால் இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், கீழே வந்த புட் ஆப்ஷனு மேலே திரும்ப அதே லெவலுக்கு வந்தது, கீழே போயிடுச்சு. அட்டம்ப்ட் பண்ண வேண்டியதான், அட்டம்ப்டே பண்ணாமல் இருக்கவே கூடாது. அட்டம்ப்ட் பண்ண வேண்டியதான். அட்டம்ப்ட் பண்ணிவிட்டு வந்ததுன்னா ஓகே. நீங்கள் அடுத்த நாளைக்கு வந்து ஓவர் நைட் வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஆப்ஷன் எடுக்கிறீங்களா, அன்னன்னைக்கு எடுத்து அன்னன்னைக்கு முடிச்சிட வேண்டியதான். ஓவர் நைட் ஹோல்டே கிடையாது நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தடில். அது எவ்வளோ பெரிய லாபம் கொடுக்கட்டும், எவ்வளோ பெரிய நஷ்டத்தை கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓவர் நைட் நம்ம ஹோல்ட் பண்ணவே மாட்டோம். அதை என்ட்ரி எட் எக்ஸிட் மெத்தடில் காலையில் ஓப்பன் ஆகட்டும். என்ன நீங்கள் வந்து என்ன வேணாலும் நீங்கள் கோடு போடலாம், வரையலாம், இப்படி போகும் அப்படி போகும், என்னமோ நீங்கள் பேசிக்கிங்க, என்னமோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே எப்படி ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா என்ட்ரி எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். அப்படி இல்லை சப்போர்ட்டுக்கே வருது அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்க. ரெசிஸ்டன்ஸில் போய் புக் பண்ணிவிட்டு அப்பாடான்ட்டு விட்டுருங்க. TP1 எப்படி, TP2 எப்படி, TP3 எப்படி, அதெல்லாம் உங்கள் சௌரியம்தான். லோயர் லோ ஹையர் ஹை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும், உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நான் நிறையா தடவை பார்த்துருக்கிறேன் நான் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்த டார்கெட்டை கூட வெயிட் பண்ணுங்கள். பட் ஆனால் மார்க்கெட் இங்கேயே முடிஞ்சதுனால நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கிறது தான் நல்லது சொல்கிறேன். 330 900 500 புள்ளி
எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நேற்று 600 புள்ளி கொடுத்தான், இன்னைக்கு 700 புள்ளி கொடுத்துருக்கான் பேங்க் நிஃப்டி. சரி, எங்கே வந்தான்? ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணானா எங்கே வருவான்? 50,000 பக்கத்தில் வந்துடுவானா? ஐடியா தானே. மேலே போயிட்டு இருக்கிறான், மேலேருந்து கீழே விழுந்தான், மேலே போயிட்டு இருக்கிறான், கீழே வந்தானே எங்கே வருவான்? கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுக்கு கீழே போவானான்னு தெரியாது, பட் ஆனால் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது? 50,000 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, ரவுண்ட் நம்பர். நான் இதை வந்து சும்மா பேச்சு வழக்கில் சொல்லும்போது வந்து மேஜிக்கல் நம்பர்னு சொல்கிறேன். அப்போ அந்த மேஜிக்கல் நம்பரை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. மேஜிக்கல் நம்பர்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சைக்காலஜி தாங்க. 100ன்னு சொன்னால் பெருசாக தெரியுங்க, 99னா பெருசாக தெரியாது. ஒரு பிராண்டு வந்து ரொம்ப வருஷமாக வந்து அந்த பிஸ்னஸை வந்து அப்படி தான் பண்ணாங்க, இப்போ கூட அப்படி தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 99 ரூபா 95 காசு, 5 காசுலாம் இருந்தப்போ சொல்கிறேன். 100ன்னு போடலாமே அதுக்கு அப்படின்னா, 100ன்னா பெருசாக தெரியும் உங்களுக்கு, அந்த ரவுண்ட் நம்பர் அதுதான் மேஜிக்கல் நம்பர். 50,000ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே அது வந்து மனசில் பதியக்கூடிய ஒரு நம்பர். 49,999னா பெருசாக தெரியாது. 50,000 அப்படின்னா 50,000மா, அதுதான் மேஜிக்கல் நம்பர். அதுக்கு நான் என்னென்ன வீடியோ போடட்டும்? சரிங்களா? சரி, 50,000த்தில் என்ன நடந்தது பார்ப்போமா? எடுத்து வச்சுருக்கேன்னா 50,300. ஏன் 50,300 நடுவில்? இந்த டார்கெட். ஸோ இந்த டார்கெட்டே வந்துடுவான். பட் ஆனால் இங்கேருந்து வந்து ஆரம்பித்தவன் எங்கே வருவான்? இங்கே 100% வந்துடுவான். நம்ம இங்கேயே 90% வந்துடுவாங்கிறோம், இங்கெல்லாம் 100% வந்துடுவான். அந்த 5300 என்ன நடந்ததுன்னு பாருங்களா? 5300 புட் ஆப்ஷன், சேம் ஸ்டோரி. ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது, ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்துட்டான். என்றைக்கு வந்தான்? நேற்றே வந்துட்டான். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த லெவலுக்கு பக்கத்தில் இருந்தே வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பித்தவன் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறான், மேலே போனான், கீழே வந்தான், எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு கீழே வந்து அவன் க்ளோஸ் வைக்கவே இல்லை, க்ளோஸ் வைக்கல. அப்படியே வந்து இன்றைக்கி ஆரம்பித்த அதே லோலேருந்தே மேலே போயிட்டான். இந்த லோவுக்கு திரும்ப வரவே இல்லை. அதே மாதிரி பிரேக் பண்ணி மேலே போனான், இந்த டார்கெட்டுக்கு போயிட்டான், திரும்பவும் வந்து அங்கேருந்து வந்து பிரேக் பண்ணி மேலே போனான், அடுத்த டார்கெட்டு போயிட்டான். இப்போ இதெல்லாம் எங்கேருந்து எங்கே போயிருக்கான்னு பாருங்கள். 150, 150லேருந்து எங்கே போயிருக்கிறான்? கிட்டத்தட்ட 550க்கு போயிருக்கிறான். அடுத்த டார்கெட் இங்கே போயிடுவான் அப்படின்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அடுத்த மணியில் நீங்கள் பார்த்தீங்க, அந்த டார்கெட்டெல்லாம் தாண்டி போயிடுச்சு, தாண்டி அடுத்த டார்கெட்டுக்கு போயிட்டு இருக்குது ப்ரைஸு. ஆனால் ஒரு பாதி தொலைவில் இருக்கிற அந்த 50,300 அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டார்கெட்டுக்கே போகல. நீங்கள் இப்போ 50,000 எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும், இந்த டார்கெட்டுக்கே போகாது. ஸோ அதுதான் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணுறதுல வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அடுத்த மணிலே பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்து போகும். இல்லை இப்போ இன்பிட்வீனில் இதான் டார்கெட்டு, இந்த டார்கெட்டுக்கு வந்துடுவான்ட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தும் பண்ணலாம். இல்லை அல்டிமேட்டாக இவ்வளோ தூரம் வருவான், அதனால் நான் வந்துட்டு என்கிட்ட ப்ரீமியம் வந்து அந்த அளவுக்கு 400 ரூபாய்க்கு வாங்குகிற அளவுக்கு வந்து என்கிட்ட கேபிட்டல் இல்லை, அதனால் நான் வந்து அவன் டார்கெட்டுக்கு வருவான் பார்த்தீங்களா, அந்த இடத்த நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னா அதுவும் ஓகே தான். எல்லாம் நம்ம சௌரியம்தான். சரிங்களா? பேங்க் நிஃப்டி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஸ்டோரி தான். மேலேருந்து விழுந்தான், மேலே ரைஸ் ஆனால் திரும்ப கீழே வருவான். எங்கே வரைக்கும் வருவான்? இந்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கீழே போவானா? போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போவே நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் வந்து பண்ணலாம். என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி வைக்கலாம். கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா இடமுமே வந்து டச் பண்ணணுங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து வரைகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எல்லா இடத்தையும் வந்து டச் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்போது நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ரைஸ் கீழே வந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது.
இவ்வளோதாங்க. ட்ரெண்ட் லைன் வரைகிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை வந்து வரைஞ்சிக்கணும். ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்தது. இதில் நல்லா தெரியுது பார்த்தீங்களா? மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு. இப்போ இங்கே வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா? பேங்க் நிஃப்டியோட உங்களுக்கு வந்து முடிஞ்ச மாதிரி இருந்தது. இது வந்து இன்னும் கூட மேலே போகிற மாதிரி வந்து இங்கேருந்தே வந்து அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்குது. ப்ராப்ளி அவன் வந்து கட் பண்ணி கீழே வந்துட்டு கூட வந்து மேலே போகலாம், கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். ஸோ நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி கீழே வந்துட்டான். இதுக்கப்புறமா வந்து இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கேயே இருக்குது. சப்போர்ட்டில் தான் திரும்பிட்டு இருக்கிற மாதிரி வந்து காட்டுறான். அடுத்தது வந்து இங்கே இருக்குது, அடுத்தது வந்து இங்கே இருக்குது, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கே வந்தான் அப்படின்னா நம்ம ஷுவர் ஷார்ட்டாக வந்து பை ஆகி போவான் அப்படின்னு நம்பலாம். இங்கே போனால் பார்த்தீங்களா அந்த மாதிரி, இங்கே போனால் பார்த்தீங்களா அந்த மாதிரி, இங்கே தொட்டுட்டு போனான், இங்கே அதையும் பிரேக் பண்ணி போகிற மாதிரி, ஏற்கனவே பெரிய ஃபாலு அதையும் பிரேக் பண்ணி போகிற மாதிரி காமிச்சான். பட் ஆனால் மேலே போய்ட்டு, அதனால் வந்துட்டு இங்கே வந்துடுவான் அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் புட் ஆப்ஷனில் போய் எடுக்கிறதோ இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு ஒரு ஐடியா தான். இந்த ஐடியாவை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஏற்கனவே நம்ம வந்து கீழே போகும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். பட் ஆனால் இன்றைக்கி ஓப்பன் எங்கே, வேர் ஹீ இஸ் கோயிங் டு ஓப்பன், அதில் தான் இருக்குது எல்லாமே. ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணியிருக்கிறான், கீழே வந்துட்டு திரும்ப வந்து மேலே வந்துருக்கிறான். இந்த லெவலில் அவன் கிட்டத்தட்ட வந்து 12 மணி வரைக்கும் விடலை. கவனிச்சிங்களா? பேங்க் நிஃப்டி உடனே விட்டுட்டு கீழே வந்துட்டான். பட் ஆனால் நிஃப்டியில் 12 மணி வரைக்கும் அரைச்சிக்கிட்டு தான் இருந்தான். மேலேயும் வந்து பிரேக் பண்ணி போகல, கீழேயும் பிரேக் பண்ணி வரல. 12 மணிக்கு அப்புறம் தான் வந்து பிரேக் ஆகி கீழே வந்தான். பட் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா காலையிலே 10 மணிக்கே வந்து ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். இந்த லெவலில் பிரேக் பண்ணி வர்றதுக்கு 12 மணிக்கு மேலே ப்ரீவியஸ் இந்த டார்கெட்டே பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். பட் ஆனால் இன் கேஸ் ஆஃப் நிஃப்டி அவன் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்து இருந்தான். அதுக்கப்புறம் தான் பிரேக் பண்ணி கீழே வந்தான். எது டார்கெட்டு? இதுதான் டார்கெட். அதாவது இவ்வளோ தூரம் கீழே போயிட்டதுனால நம்ம வேணால் கீழே போயிட்டான் இதுதான் டார்கெட்டுன்னு நம்ம வந்து சொல்லாங்க. அந்த மாதிரி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டார்கெட்டு இதுதான். அப்படியே கன்சல்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறான் பாருங்க. கன்சல்டேட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கான். இந்த பிரேக் பண்ணி கீழே வந்ததுலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். ஸோ மேலே இங்கே இருக்குது, கீழே இங்கே இருக்குது. ஓகே, இந்த பேட்டர்னே நீங்கள் பார்த்துங்க. மேலே இருந்து கீழே கரெக்டாக வந்தான், திரும்ப வந்து மேலே போனான், கீழே வர முடியல, கொஞ்சம் போகிற மாதிரி திரும்ப வந்து கீழே வந்துட்டான். திரும்ப மேலே போகும்போது மேலே போகல. பார்த்தீங்களா? வீக்காக இருக்கிறான்னு அர்த்தம். இன்னும் மேலே போக ட்ரை பண்ணுறான். பயங்கர புல்லிஷாக மேலே போகிற மாதிரி இந்த கேண்டில் வந்து காமிச்சான். பட் ஆனால் மேலே போகல. கீழே வந்தான், கீழே பிரேக் ஆகிட்டான். இந்த ஹைக்கே வந்து அவனால் வந்து போக முடியல. அந்த ஹைக்கு போக முடியாமல் அப்படியே இங்கேயே தடுமாறிக்கிட்டு இருந்தான், கீழே போயிட்டான். இது எங்கே நடந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பேங்க் நிஃப்டியில் நடந்தது. பேங்க் நிஃப்டியில் எங்கே நடந்தது? நம்ம 1 hour போய் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் ஸோ எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொல்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து டீப்பாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பாருங்கள், பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அதே தான் ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்தான் பார்த்தீங்களா? ஆனால் கீழே கொஞ்சம் கூட போகிற மாதிரி போயிட்டு மேலே வந்தான். ஆனால் அந்த லெவலுக்கே போகல பாருங்கள், இங்கேயே அப்படி நின்றுட்டே இருந்தான். ஸோ ரொம்ப நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற ஒரு ப்ரைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வரைக்கும் வருவான், அப்புறம் கீழே வருவான். மேலே பிரேக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவான்? பாதி தான் வருவான். மேலே போனான்னா அப்படியே பிரேக் ஆகிடுவான். பிரேக் ஆகி அப்படியே போயிடுவான், வானத்தையே போய் தொட்டுருவான். அந்த மாதிரி சொல்லுங்கள். எந்த பக்கம் பிரேக் ஆவான்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு சிக்னல். இப்போ இங்கே என்ன நடந்துருக்குது? மேலே வந்தான், அடுத்த தடவை அதே இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆனான். ஆனால் அடுத்த தடவை அங்கே வரல பாருங்கள். இதுலேயே நீங்கள் பாருங்கள்,
இதுலேயே நீங்கள் பாருங்கள், இப்படி இருக்கா? இதை சப்போர்ட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. மேலே இருந்து கீழே வந்தான், மேலே இருந்து கீழே வந்திருக்கிறான், மேலே போய் பாதிலேயே வந்துட்டான். இது வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் எப்படி ஞாபகமாக உங்களுக்கு வந்து சொன்னேன். இங்கே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான், இது வந்து அங்கே ரிலேட் பண்ணி நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இது எப்படி உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி வந்து நடந்துருக்குது, இப்போ தான் நடந்தது, இது எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே, அப்போ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது போலவே அப்படிங்கலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பயிற்சி பண்ணால் தான் தெரியும். ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு அடுத்த டார்கெட்டு இங்கே இருக்குது, அடுத்த டார்கெட்டுக்கே வந்துட்டான். ஓகேங்களா? இது நீங்கள் ஹையர் லோ வச்சு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து அவன் வந்து கட் பண்ணவே மாட்டாங்க. எத்தனை தடவை வந்தாலும் அவன் வந்து கட் பண்ணவே மாட்டான். எப்போ அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுறானோ அப்போதுலேருந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டான். கட் பண்ணாமல் மேலே போவான். திரும்ப 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 நடக்குது, தொடர்ந்து நடக்குது. சரி, நிஃப்டியில் நானும் திரும்ப 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 சொல்கிறேன், எத்தனை பேர் அதை கவனிக்கிறீங்கன்னு தெரில. நிறைய பேருக்கு போர் வேறு அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டியில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது எப்போவும் போல தாங்க. இது வந்து ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப பெரிய மூமெண்ட் ஒன்றும் இருக்காது. அதனால் அடுத்த மணிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,300 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 24,300 என்ன நடந்தது? அப்படி சார்ட்டை பார்த்தாலே அப்படி லட்டு மாதிரி இருக்குங்க. மேலேருந்து கீழே வந்தது, மேலே போக முடியல, கீழே வந்தது, மேலே போக முடியல, கீழே வந்தது, மேலே போக முடியல, கீழே வந்தது, மேலே இவ்வளோ தூரம் வந்தது, திரும்ப கீழே போக முடியாமல் மேலே இப்போ வந்துருக்கு, கீழே போக முடியாமல் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே போக முடியாமல் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம், அதனால் இந்த மாதிரி வந்து பேசுகிறோம் நம்ம. அப்போது 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பாருங்கள், ப்ரைஸு இன்றைக்கி வந்துட்டு அன்லைக் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணால் அழகாக வந்துட்டு உங்களுக்கு இந்த திரும்ப வந்து மேலேருந்து கீழே இப்படி வந்துட்டு இப்படி அழகாக வந்து போயிட்டான். ஸோ ப்ரீவியஸ் லெவல்லேருந்து ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிருந்துடலாம். பட் ஆனால் நிஃப்டி என்ன பண்ணால் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து எதையுமே சொல்லலை. பட் ஆனால் என்னுடைய ரொம்ப நாள் ஃபாலோவர்ஸ் வந்து இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ட்விட்டரில் கூட இந்நேரம் போஸ்ட் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம வந்துட்டு நேராக எங்கள் வீடியோவுக்கு வந்துட்டேன்னா. இதில் வந்து என்ன தெரியும், இந்த இடம் மட்டும் பாருங்கள், இதில் மட்டும் என்ன தெரியுது உங்களுக்கு. ஸோ ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டு வரைங்க. நான் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சொல்ல போகிறேன், ட்ரெண்ட் ஆகுதா, மேலே போய் கீழே வந்தது, மேலே போய் கீழே வந்தது, மேலே ப்ரெஷர் நல்லா க்ரியேட் ஆச்சு. இந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆனோன்னு பர்ஸ்ட் ஆச்சு, மேலே போச்சு, அதுக்கப்புறம் வந்து மேலே போயே போயிட்டான். ஸோ பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு வந்து மேலே போய் கீழே வந்து இப்படி மேலே போயிருக்குது, உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் நிஃப்டியில் உங்களுக்கு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு இதுவே வந்து கிடைக்கல. நீங்கள் இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு நான் வந்து பை பண்ணேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் ஆனால் பர்ஃபெக்ட் பிக்சர் வந்து உங்களுக்கு இங்கே கிடச்சிது. ஒருவேளை இதை எடுத்துருந்தீங்கன்னா ஓகே தான், ஏன்னா கீழே வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, பை அட்டெம்ப்ட் அட் த சப்போர்ட் லெவல், ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் கேண்டில், அடுத்த ஒரு க்ரீன் கேண்டில், அடுத்த தடவை வந்து இந்த க்ரீனை வந்து பிரேக் பண்ணோடனே பையர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், அப்புறம் கீழே வர முடியல, மேலே போயிட்டான். அது ஒரு கான்செப்ட், நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான். இது ஒரு கான்செப்ட். பிரேக் ஆகி மேலே போனோன்னா எங்கே போவான், இங்கே கண்டிப்பாக போயிடுவான். அதுக்கப்புறமா லோயர் ஐயை வந்து நீங்கள் ஹையர் ஐயை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வந்து மேலே டார்கெட்டுக்கு அடுத்த டார்கெட்டுக்கு போயிட்டான். 12 மணிலேருந்து இந்த கூத்து நடந்துருக்குது. நேற்றுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே போச்சுல, புட் ஆப்ஷன் என்ன நடந்துருக்கு பாருங்கள், எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் டேயோடைய ஹை கீழேருந்து மேலே போச்சு. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா க்ளோஸ் அங்கேயே தான் வச்சுருக்கிறான். அடுத்த கேண்டில் மேலே போய் இதை போய் டச் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளுக்குள்ளார வந்து அங்கே பக்கத்துலேயே தான் க்ளோஸ் வச்சுருக்கான், அங்கேருந்து வந்து கீழே வந்துட்டான். இந்த பயப்படாமல் வந்து இருக்கணுங்க.
ஐயோ மேலே போகிறான், ஐயோ கீழே வர்றான், ஒரே பதட்டமாகவே இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து சாதிக்க முடியாது. ஏன் உங்களுக்கு அந்த பயம் வருதுன்னா ஒன்றும் புரியல, ஒன்றும் புரியாதனால தான் பயம் வருது. சரி இது பாருங்கள், இது இவ்வளோ தூரம் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கானே ஷார்ப்பாக, அப்படியே இங்கே என்ன இருக்கா பாருங்கள், மேலேருந்து வந்தான்ல இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்களா குரூப்பில் டூப்பு, எக்ஸாக்டாக அங்கே வந்து தான் கீழே வந்துருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்குறான் அந்த இடத்துல. ஸோ இதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பட் ஆனால் மெத்தடை சொல்கிறேன் நான். இந்த இடத்துல ஏன் ரிஜெக்ட் ஆகலைன்னு கேட்கலாம், ஆகலைன்னா ஏன் ஆகலைன்னா ஆராய்ச்சி பண்ணுற, ஆகிறானா ஓகே, அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது 2400 வந்து அது வந்து டார்கெட்டு வந்து ரீச் ஆச்சு பார்த்தீங்களா, மேலே இருந்து கீழே வந்து நிஃப்டி வந்து ரீச் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த டார்கெட் லெவல் அங்கே என்ன நடந்துருக்குது பாருங்கள், எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லெவல் அழகாக ட்ரெண்ட் பண்ணி கீழே வந்துருக்குறான், ட்ரெண்டை பிரேக் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஒருவேளை பிரேக் பண்ணான்னா நல்லா மேலே போவான். அப்போ இந்த புட் ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குதா, என்ன செய்தி, ஆப்ஷனில் என்ன நடக்கும் அப்படிங்கிற செய்தி வந்து சில டைம் வந்து புட் ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் கீழே வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து சொல்லுது. இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, பட் ஆனால் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ட்ரெண்ட் ஆகிறதுனால ட்ரெண்டு பிரேக் பண்ணானா மேலே போவான். புட் ஆப்ஷன் மேலே போகணுன்னா என்ன நடக்கணும், நிஃப்டி வந்து கீழே வரணும், கீழே வந்தால் தானே இவன் மேலே போவான். இப்போ சம்திங் இஸ் ஹேப்னிங், சம்திங் இஸ் ஃபிஷின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னமோ நடக்குது. இது பேஸ் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நியூஸ் வரலாம், என்ன நியூஸ் வேணாலும் வரலாம் ஓவர் நைட்டில். அதனால தான் நீங்கள் நைட்டு பொசிஷன் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறேன். எதுக்கு அதெல்லாம் காலங்காத்தால வந்து ஓப்பன் ஆகிறானா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிறான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு நம்ம ஏன் தேவையில்லாமல் வந்து பொசிஷன் எடுத்து வச்சுப்பானே, நைட்டு தூக்கம் வராமல் வந்து இது பண்ண, படுத்தா 5 நிமிஷத்தில் தூங்கிடணும். நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகணும், திடீர்னு எவனா சண்டை போடுறாம்மா, குண்டு போட்டான், சண்டை போட்டான், அதை பண்ணான், இதை பண்ணான், எங்கேயோ போய் நிற்பான். நம்ம தேவையில்லாத பஞ்சாயத்து அதெல்லாம். அதே தான், அதே பேட்டர்ன் தான், கொஞ்சம் வேறு மாதிரி. ஃபாலிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம் நம்ம இதை. அந்த ஃபாலிங் வெஜ்ஜும் ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்து பிரேக் ஆகி மேலே போச்சு, மேலே போயிடுச்சு. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி 2 நாளுமே வந்து ஈஸியாக தான் இருந்தது. சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நிஃப்டி மாதிரி தாங்க இருக்கும். அதனால் வந்து சென்செக்ஸ் வந்து பெரிய ட்ராப் ஆச்சு, திரும்ப லைட்டாக வந்து மேலே போகிற மாதிரி மேலே காமிச்சான், அப்புறம் திரும்ப வந்து ட்ராப் ஆகி கீழே வந்துட்டு இருக்குது. இந்த ட்ராப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே போனாலும் போனான்னா ஏன் போகிறான்னு கேட்க முடியாது. நம்ம தான் வந்து இது ஐடியா தான் நமக்கு. இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓப்பன் ஆனோன்னா நம்மளுக்கு எதனாச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்னல் கிடைக்கிது, இல்லை ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு அட்டெம்ப்ட் பண்ண வேண்டியதான், அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்துற வேண்டியதான், அவ்வளோதான். இப்போது இங்கே இருக்குங்க, ப்ரீவியஸ் லெவல் இருக்குது, இந்த மாதிரி வருது ப்ரைஸ், மேலேருந்து கீழே வருது. நீங்கள் இதை என்ன நினைக்கலாம், இவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த இடத்துல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க. அட்டெம்ப்ட் பண்ணோன்னா ப்ரைஸ் வந்து மேலே போகுது, பட் ஆனால் இந்த லெவலில் கட் பண்ணலையே. கட் பண்ணாமல் வர்றனாலே முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சது. இவன் மேலே போகணுன்னா மேலே இப்படி போகணும். அப்படி போகாமல் கீழே வந்ததுனால என்ன பண்ணியிருக்கான், இப்படி வந்து இப்படி போயிட்டான். இந்த அலையாக தான் போவான். அது எந்த பக்கம் போகிறான்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி போவான், ஒரே நறுநட்டமாக மேலே போகிறது. மற்ற எல்லா நாளும் உங்களுக்கு அலையாக தான் போவான். அதுக்கு தான் நீங்கள் 1 ஹவர் போய் பாருங்கன்னு சொல்கிறது. என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கணிச்சிடலாம். அதாவது கீழேருந்து மேலே போகிறான், அப்போ கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்துட்டான். இங்கே மேலே போக வாய்ப்பு இருக்குது, போயிட்டான். இப்படியே அப்போ நேற்று வந்து எப்படி கணிச்சோம், மேலே இருந்தான், அதனால் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இனிமேல் இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணி இன்னும் வந்து கீழே போகிறது வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி போனாலும் போகலாம். ஸோ எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் காலங்காத்தால் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, வாட் இஸ் த ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி மார்க்கெட்டில் உட்கார வேண்டியதான். வாய்ப்பு கிடைக்கும் போது பூந்துட வேண்டியதான்.
மிட் கேப்பில் என்ன நடந்தது இன்றைக்கி? 1 ஹவரில் என்ன பார்த்தோம் நம்ம? 1 ஹவரில் மிட் கேப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இந்த சப்போர்ட்டை எல்லாருமே பிரேக் பண்ணாங்க. இவன் மட்டும்தான் இன்னும் பிரேக் பண்ணாமல் இருக்கிறான். சரிங்களா? எக்ஸாக்டாக இவன் மட்டும் அப்படியே வந்து தம் கட்டி வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறான். பட் ஆனால் கொஞ்சம் அப்படியே இப்படி வந்து வர்றாப்புல. இது வந்து இந்த லோவை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுலேயும் அதே தான், ஃபால் ஆச்சு, மேலே போச்சு. பட் ஆனால் மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப ஜிக்ஸாக்காக வந்து போகலை, அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கிறான். அதனால் ஒருவேளை மார்க்கெட்டு விழுந்தால் கூட இவன் வந்து ரொம்பலாம் உலகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திரும்பவும் கூட இந்த சப்போர்ட்டுக்கு வந்தானா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பை ட்ரேடு தான் இதில் வந்து யோசிக்கணும் போல். மிட் கேப் வந்து நான் ரொம்ப சமீபத்துலேருந்து தான் பார்க்குறேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்றவங்களாம் என் வழி தனி வழிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ சப்போர்ட்டுக்கு வந்தான் அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு சூப்பராக வந்து ட்ரேட் பண்ணலாம். இது என்ன பண்ணியிருக்கிறான், நேற்றுக்கு கொஞ்சம் சொதப்படலாம். ஏன்னா இந்த லோ வந்து இது பண்ணல, கீழே வரைக்கும் போயிட்டான். பட் ஆனால் இந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து என்ட்ரி கொடுத்து தான் மேலே போனான். இந்த மேலே போகும்போது கூட நீங்கள் நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்படி மேலே வந்துட்டு இப்படி வந்திருக்கிறான். அப்படியே அழகாக மேலே போயிட்டான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹை வரைக்கும் போனான். கீழே வந்துட்டு திரும்ப அந்த ஹைக்கே போனான். கீழே வந்துட்டு ஹைக்கு போக முடியல, கீழே வந்துட்டு ஹைக்கு போக முடியல, ஹைக்கு போக முடியல. சும்மா சித்த நேரம் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத வந்து அவன் சொல்லிடுவாங்க. காலங்காத்தால் ஓப்பன் பண்ணோன்னே ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த 15 மினிட்ஸ் கான்செப்ட், 5 மினிட்ஸ் கான்செப்ட்லாம் நிறைய வீடியோ இருக்குது, நான் அதெல்லாம் பார்ப்பேன், ஒரே காமெடியாக இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பயன்படுத்தி வேகமாக ட்ரேட் எடுக்கணும். சரி, இங்கேயே ட்ரேட் எடுத்துகிட்டு இதெல்லாம் என்ன தான் பண்ண போகிறீங்க? சும்மா வேடிக்கை பார்ப்பீங்களா, இல்லை மூடி வச்சுட்டு போயிடுவீங்களா? இல்லை அந்த 5 மினிட்ஸ் கான்செப்ட் எடுக்கிறவங்கள சொல்கிறேன் நான். சொல்கிறவங்க, எடுக்கிறவங்க, ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்தையுமே கேட்குறேன். இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? 5 மினிட்ஸில் முடிச்சிட போகிறீங்க, இங்கேயே முடிஞ்சிடும் உங்கள் ட்ரேடு. இதெல்லாம் சரி, ஓகே, அவங்கவுங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எக்ஸாக்டாக குரூப்பில் டூப்பு சப்போர்ட்டு திரும்பவும் இங்கே, அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆச்சு. சரியான இடத்துல மட்டும் ட்ரேட் எடுத்துகிட்டு கப்பு சுப்புன்னு உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தொடர்ந்து பண்ணுறான். நீங்கள் எத்தனை சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, உலகத்தில் இருக்க சார்ட்டை எடுத்துக்கோங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரே விஷயந்தான், அலையலையாக போகிறான். அதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அப்படியே நீங்கள் ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்லாம் ஆப்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு இது வேலை செய்யுது. தாராளமாக பொறுமையாக இருந்துட்டு இது பண்ணால் கூட போதும். நீங்கள் இதுதான் உங்களுக்கு வந்து டார்கெட்டை இந்த இடத்துல பை பண்ண டார்கெட்டை எடுத்துட்டேன் அப்படின்னா வெல் அண்ட் குட், போதுங்கிறேன். 116 மேலே என்ன டார்கெட்டு? 150, 30 பாயிண்ட்டு மிட் கேப்பில் போதும் ஆரம்பத்துக்குங்கிறேன். திரும்ப வந்தால் பார்த்தீங்களா கீழே, எக்ஸாக்டாக திரும்பவும் பை பண்ணுங்கள். திரும்ப மேலே போனோன்னா என்ன பண்ணலாம், இந்த தடவை உஷாராகிடலாம். ஏன்னா முதல் தடவை இங்கே, அடுத்த தடவை இங்கே, அடுத்த தடவை அட்லீஸ்ட் இங்கேனா போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன், நம்ம தான் மேலே ட்ரெண்ட் ஆகிறோம், கீழே ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறோம். அப்போ என்னது, நம்ம பேட்டர்ன் கீழே வரவே இல்லை. பையன் கீழே வராமலே மேலே போனான்னா என்ன அர்த்தம், மேலே இதை பிரேக் பண்ணி போயிடுவான்னு அர்த்தம். அதே தான் நம்மளுக்கு அந்த இந்த இதில் சொன்னோம் பார்த்தீங்களா, மேலே கீழே வராமல் மேலே போனான்னா பிரேக் ஆயிடுவான். அதே தான் மிட் கேப்பு. ஃபின் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி ட்ரேடிங் சும்மா ஃபயராக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஃபின் நிஃப்டியில் அந்த சென்செக்ஸில் தாங்க பயங்கரமாக இருக்குது. அதாவது எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் இந்த மாதிரி எதனா மாட்டுச்சுன்னா கண்ணா பின்னான்னு போகிறான். ஃபின் நிஃப்டியில் சொல்கிறேன், சென்செக்ஸில் சொல்கிறேன். ஸோ ஃபின் நிஃப்டி, மற்ற பேங்க் நிஃப்டி அடுத்து மற்ற எல்லாருமே ரொம்ப காமாக தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய லெவல்லலாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் வந்து மூமெண்ட் வந்து இல்லை. ஸோ ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் போச்சு, கீழே வந்துருச்சு. ப்ரீவியஸ் லெவலுக்கு போச்சு, ஸோ கொஞ்சம் போகாமலே கீழே வந்தான். பட் ஆனால் மேலே வரைக்கும் போனான். இது வந்து அழகாக ட்ரெண்டு பண்ணிகிட்டு இருந்தான்.
ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அது வரைக்கும் போனால் அங்கேருந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் வந்து நடக்கிறதும் தொடர்ந்து வந்து அதான் வந்து நடந்துக்கிட்டும் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்ட் லைன் நீங்கள் போட்டிங்க. ஸோ கீழே வந்துட்டு மேலே போயிருக்கிறான், கீழே வந்துட்டு மேலே போயிருக்கான், கீழே நல்லா வந்துட்டு மேலே வந்துருக்கிறான், கீழே இப்போ வந்துட்டு இப்படி வந்துட்டான் அப்படின்னா கீழே போகிறது தான் புட் ஆப்ஷன் எல்லாமே வந்து பிரேக் ஆகி போகிற மாதிரி தான் காட்டுது. பட் ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணி அவன் கீழே போனான்னா தான் அது நடக்கும். ஒருவேளை இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மேலே திரும்பிட்டானா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிடுவான். ஸோ நிறைய இடத்துல அது மாதிரி நடந்துருக்குது. இந்த தடவையும் அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம். இது ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இப்படி தான் வரும், செகண்ட் டைம் கொஞ்சம் வரும், தேர்ட் டைம் ரொம்ப வந்துடும், ஃபோர்த்து டைம் வரும்போது அந்த மாதிரி வந்து வரமாட்டான். வராமல் போகும்போது தான் பிரேக் ஆகி போயிடுவான். அதனால் பிரேக் ஆகி மேலே போய் சப்போர்ட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, பிரேக் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஸோ இன்றைக்கி வந்து இவன் வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆகிருக்கிறான் பாருங்கள். ஓப்பன் ஆனால் கீழே வந்தான், இந்த லெவலு அந்த லெவலுக்கு வராமலேயே வந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போனான். பட் ஆனால் இந்த லெவலுக்கு வரல. இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருந்தானா செல் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா இந்த லெவலை கெஸ் பண்ணி நம்ம வந்து செல் எடுக்கிறோன்னா இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். இங்கேயே செல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அவன் ரிவர்ஸ் ஆகி மேலே வந்துட்டான்னா நம்மளுடைய லாஸ் வந்து இவ்வளோ இருக்குது. மேலே எவ்வளோ மேலே நீங்கள் செல் பண்ணுறீங்களோ அவ்வளோ மேலே செல் பண்ணிங்கன்னா உங்கள் லாஸ் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கு தான் வந்து மேலே வரணும், ஈக்குவலாக வரணும். எப்படி வந்துட்டு இது ஹிட் அண்ட் ரன்னை கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து லோயர் ஐயை கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிக்கலாம் முடியாதுங்க. நீங்கள் சும்மா அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து மேலே வரைக்கும் வந்தான், கீழே வந்துட்டு மேலே வரைக்கும் வந்தான். இது வந்து ஃபெயில்டு ஹை. இங்கே ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும், திரும்ப வந்து மேலே போனான், அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி ஈக்குவல் ஐக்கு போனான், அங்கேருந்து கீழே வந்துட்டான். நீங்கள் இதுலேயே அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறமா வந்து மேலே போய் இங்கே வரைக்கும் போகும்போது இங்கே கூட ஒன்று ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். சாரி, ஆட் பண்ணக்கூடாது, ஒரு ட்ரேடு தான் எடுக்கணும். இன்னொரு ட்ரேடை இங்கே எடுக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்து அது பண்ணுங்கன்ட்டேன். பண்ணக்கூடாது. இங்கே நீங்கள் எடுக்கலை அப்படின்னா இங்கே நீங்கள் எடுக்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா இப்படி போய் கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா வெளியே வந்துடணும். ஸோ இதுதான் ஹை, இதுதான். இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட், புக் த லாஸ். ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணான், ஃபின் நிஃப்டி அப்படியே வந்து கீழே போயிட்டான், ப்ரீவியஸ் ஐயே தொடவே இல்லை. இதே இது நீங்கள் அட் த மணியிலேருந்து நீங்கள் வந்து நீங்கள் இதில் வந்து ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துருக்குது, அதே தான். இந்த இடத்துல வந்து அட்டம்ப்ட் ஆரம்பிச்சிருக்கிறான், மேலே வரைக்கும் போனான், கீழே வந்தான், இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும். இதுவே ஓகே தான், நல்ல என்ட்ரி தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட கீழே வந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும். என்ட்ரி எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். இது என்ன 73, இது எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான், 91 வரைக்கும் தான் வந்திருக்கிறான். பார்த்தீங்களா? இன்னும் கூட கொஞ்சம் கீழே 80 அந்த மாதிரி வந்ததுன்னா கூட இன்னொரு 10 புள்ளி கீழே வந்தான்னா சரியான என்ட்ரி இது. ஆனால் வரல, வராமல் அங்கேருந்தே வந்து மேலே போயிட்டான். அங்கேருந்து அப்படியே மேலே வந்து டார்கெட்டுக்கே வந்து இது ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இங்கே இருக்குது, அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது, அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது. இது நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து போடலாம், ரெசிஸ்டன்ஸ் போடலாம், இப்படி ஒரு லைன் போடலாம், நம்ம பேட்டர்ன் வந்து சொல்லலாம். ஓகே. பட் ஆனால் நம்மளுக்கான என்ட்ரி இன்றைக்கி வந்து சரியாக கொடுக்கல. நிறைய பயிற்சி பண்ணியிருக்கிறீங்க, இந்த இடம் வந்து நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி கீழே வந்தோன்னா க்ளோஸ் பண்ணிப்பீங்க, 20 பாயிண்ட்டாக இருந்தாலும் தாங்குவீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரிஸ்க் வந்து ஜாஸ்தியா அந்த ட்ரேட் நம்ம எடுக்கவே மாட்டோம். சும்மா படுத்து தூங்கினா கூட தூங்குமே இல்லையா, அந்த ட்ரேடை மட்டும் எடுக்கவே மாட்டோம். ஏன் எடுப்பானே, அப்புறம் ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. ஆனால் 22,900 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்தான். இது எங்கே இருக்குது, 22,900 இந்த டார்கெட்.
ஸோ காலையில் ஆரம்பித்தான், ஒரு வேளை கீழே வந்தானா இதுதான் டார்கெட் அப்படின்னு நினச்சி இந்த டார்கெட்லேருந்து வந்து கீழே போகிறான்னு வச்சுக்கோங்களேன், 22,900 அப்படின்ட்டு நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவல் லோ கரெக்டாக கொடுத்துட்டு மேலே போகணும். அதனால் வந்து இதில் ஏன் அப்படி நடந்தது, அதில் ஏன் இப்படி நடந்ததெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கொடு. நீங்கள் இது லக்கிலி நீங்கள் இந்தோடைய ஆப்ஷனை வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, புட் ஆப்ஷன் இன்றைக்கி நீங்கள் இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பர். உங்களுக்கான வாய்ப்பை இந்த இடத்துல கொடுத்தான், 37 கொடுத்தான், எங்கே கொண்டு போய் முடித்தான், 300 கொண்டு போய் முடித்தான். ஸோ இன்றைக்கி செஷன் வந்து நல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வந்து நேற்று நம்ம பேசின மாதிரி நடந்தது, இன்றைக்கி வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஒரு வேளை புதுசாக லோ வச்சானா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நாளைக்கு எப்படி வந்து ஓப்பன் ஆகிறானோ ஓப்பன் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேடை வந்து செட்டப் பண்ணிக்க வேண்டியதான். வாய்ப்பு இருந்தால் எடுப்போம், வாய்ப்பு இல்லைன்னா வேடிக்கை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? நிறைய மெசேஜஸ் அனுப்புகிறீங்க, ரொம்ப 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 நன்றி. நிறையா நீங்கள் வந்துட்டு நிறையா நேரம் சார்ட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கை வந்து சூப்பராக வந்து பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் வந்து சார்ட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து புரியும். ரொம்ப பொறுமையாக இருங்க, சரியான இடத்துல ட்ரேடுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.